கார் வந்துருச்சு, ஏறி கிளம்ப வேண்டி. காரில் கியர் போடுறது எதுவுமே இல்லைங்க, காராக இருக்குங்க உண்மையிலே. மைனஸை இப்போ தான் தெரியுது நிறையா பேருக்கு. ஆனால் இங்கே மைனஸை வச்சு என்னென்ன சாஸ் தயாரிக்கிறாங்க பாருங்க. ஒரு சாஸ் தயாரிக்க போகிறேன். மைனஸு, பெப்பரு, லெமன் தோல். சவுதி ரோட்டில் வந்து அவங்க ஒன் வே யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் நம்ம ஊர் ஹைவே. ஆனால் இங்கே வந்து ஒன் வேவாக யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப பெரிய ரோடு தாங்க. வந்தாச்சு, போய் ஆரம்பிக்க வேண்டியதான் வேலையை. அப்படியே எப்போ டியூட்டிக்கு வந்தாலும் முதல் கிளாக்கின் பண்ணுறதா கிளாக்கின் பண்ணணும், இல்லைன்னா நமக்கு சம்பளம் வராதுங்க. அதனால் கிளாக்கின் பண்ணியாச்சு. நம்ம லைன் குக் ஆகிட்டோம். லைட் ஆன் பண்ணி எல்லாம் காலியாக இருக்குது. எல்லாத்தையும் செட் பண்ணி வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். சேல்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பார்ப்போம் இன்றைக்கி என்ன நடக்குது. எல்லாம் வந்தோடனே டெலிவரி வந்துருச்சு. டெலிவரி வேறு ஏற்றி இறக்கணும். இறக்கியாச்சு. அந்த எல்லா ஐட்டத்தையும் இங்கேருந்து இங்கே எடுத்து வைக்கணும். எவ்வளோ பிளாஸ்டிக் இருக்குது பாருங்கள். இதில் தாங்க காய்கறி வரும். எவ்வளோ பிளாஸ்டிக் வேஸ்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே இந்த மணி கூட நம்ம ஊரில் ரேட் வச்சு விற்பாங்க. ஆனால் இங்கே பாருங்கள். ஆனால் இது அவ்வளோவா வெயிட் இருக்காது. சும்மா தூக்கி போட வேண்டியதான் குப்பையில். இப்போ ஒரு மைனஸில் வந்து வச்சு ஒரு சாஸ் பண்ணுவோம். அது வந்து என்னன்னா, லெமன் தோல் இருக்குது பார்த்தீங்களா, தோல் அதை போடணும். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் ஊற்றணும். அதுக்கப்புறம் பெப்பரு, அதுக்கப்புறம் ஒரு அர்சாடிஸ்னு ஒரு சாஸ் கொடுப்போங்க. அது போட்டாங்கன்னா போடலாம் ஒன்றும் இல்லை. அதை போட்டோன்னு வச்சோங்களேன், முடிஞ்சு. அப்படியே அதுக்கு சாஸோட பேர் ஹர்சாடிஸ். அது அப்படியே மைனஸ்லேயே பண்ணுறது தான். என்னென்னா இது சாஸ் இருக்குது பாருங்கள். மைனஸை ஒரு சட்டியில் எடுத்தாச்சு, லெமன் ஜூஸ் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் பெப்பர் போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமனோட தோல் அது போட்டோம்னா இது ஒரு சாஸு. யாராச்சும் வேறு மாதிரி டிசைனாக சாஸ் சாப்பிட்ணுன்னு நினச்சாங்கன்னா இதை மாதிரி நம்ம ஊரில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆனால் பிடிச்ச சாஸ்லேயே இந்த சாஸு செம்மையாக இருக்குங்க. இந்த சாஸுக்கு பேர் வந்து ஹர்சாடிஸ். அது எதுக்கு பேர் வச்சான்னு தெரில. அதில் ஒரு ஹர்சாடிஸ்னு ஒன்று போடுவாங்க. அது நம்ம ஊரில் போட தேவையில்லை. அப்படியே போட்டு உருவாக்கி சாப்பிட்டாலுமே அதுவுமே வேறு லெவலில் இருக்கும். மைனஸு, பெப்பரு, லெமன் தோல் இது எல்லாத்தையும் இதை போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா ஹர்சாடிஸ் சாஸ் முடிஞ்சு. நம்ம இந்த சாஸ் பண்ணுறதுல முக்கியமான எதுனா, நம்ம கிண்டுறோம் பார்த்தீங்களா, இந்த கிண்டுறதுல தான் இருக்குது. அப்படியே போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கும். கிண்டுனா தான் இந்த சாஸை உருவாகும். ஆனால் சாஸு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இந்த சாஸு டேஸ்ட்டு நீங்களும் செஞ்சு பாருங்க. இது வந்து 1500 தான். மைனஸுக்கு என்னென்ன போடணும்னா, தோல் லெமன் தோல்லாம் அதிகமாக தான் போடக்கூடாது. வெறும் 6 கிராம் தோல் போட்டாலே போடணும். அவ்வளோதான், முடிஞ்சு. எடுத்து சாப்பிட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவல். உண்மையிலே அருமையாக இருக்குங்க. பாருங்க, இந்த சாஸோடு இதுதான் ஹர்சாடிஸ். ஒரு பேனில் மாற்றி அப்படியே பிவிசி போட்டு வச்சு. நம்ம ஊரில் இப்போ தான் மைனஸே நேம் ஆகுது. ஆனால் இங்கே பாருங்கள், மைனஸை வச்சு எத்தனை சாஸ் பண்ணுறாங்க. அதுவும் இந்த கடைலாம் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கேன். அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாஸ் எல்லாமே இருக்குது. இப்போ அமெரிக்காக்காரங்க 10 வருஷத்துக்கு முன்னாடியே மைனஸை வச்சு என்னென்னமோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வெஜிடேபிள் நிறையா யூஸ் பண்ணுறாங்க இங்கே. எல்லாம் ஹெல்த்தி ஃபுட்டு தான். அதனால தான் அவங்க பர்கரு அந்த மாதிரிலாம் பீஸா அதெல்லாம் சாப்பிடும்போது சாக மாட்டேங்கிறாங்க போல். நல்லா சாப்பிட்டுட்டு ஏன்னா ஃப்ரூட்ஸ் எல்லா இதுலேயும் வருது. எல்லா இதுலேயும் சத்து உள்ளது தான் சாப்பிட்றாங்க. சவுதி ரோடை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊரெல்லாம் இந்த சைடு தான் இந்த 2 இது சேர்த்து ஹைவேவாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், அது ஒரு சைடு ரோடு, இது ஒரு சைடு ரோடு. இதெல்லாம் நம்ம ஊரில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படியும் 8 வழிச்சாலை ஆகிடலாம் அந்த மாதிரி. ஆனால் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தான் ரோடு இருக்குங்க. எவ்வளோ கார் நிற்கிது பாருங்கள். ரொம்ப பெரிய ரோடுங்க உண்மையிலே சொல்ல போனோம்னா. சவுதி ரோட்டில் வந்து அவங்க ஒன் வே யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் நம்ம ஊர் ஹைவே. ஆனால் இங்கே வந்து ஒன் வேவாக யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப பெரிய ரோடு தாங்க. இப்படி முடிஞ்சுங்க, கிளம்பியாச்சு. இன்றைக்கி நடந்து போகல, கார் புக் பண்ணி அப்படியே காரில் போயிட வேண்டியதாக. ரூமுக்கு வந்துக்கிட்டு இருக்கு கார். பெரிய காரு பார்த்தீங்களா, இந்த காரில் தான் ஏறி போக போகிறோம். நாளைக்கு சந்திக்க வேண்டியதான். நாளைக்கு தான் அடுத்த டியூட்டிக்கு.